ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை பற்றி பேச போகிற நண்பர்களே. அதாவது அது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான நடிகர்கள்லாம் சைட் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன சைட் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, ஃபுட் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. இதில் என்னப்பா பெரிய ஆச்சரியம் இருக்குது, காசு இருக்குது நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இல்லை, காசு இல்லைங்க, அதனால தான் நடத்துகிறாங்க. காசு இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி காரணமாகத்தான் இந்த மாதிரியான சைட் பிசினஸ் எல்லாம் பொதுவாகவே நடிகர்கள் ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாம ஹோட்டலை வந்து கரெக்டா நடத்தணும்னா கோடிகள்ல பணம் இல்லலாங்க. அதனால இதுக்கு மேல இன்ட்ரடக்ஷன் போகாம எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் என்னத்த விளக்கம் கொடுக்கறது. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவில் போய் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் நடத்தி எப்படி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் காசு அல்றாங்க நடிகர்கள் அப்படின்றத பத்தி பேசுவோம். மற்றும் இவங்க ஆரம்பிச்ச இந்த ரெஸ்டாரண்டின் பின்னணிகள் என்ன அப்படின்றத பத்தியும் சுவாரஸ்யமான நிறைய நிகழ்வுகள் இருக்கு, அதை பத்தியும் பேசுவோம் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற அந்த நடிகர், பிரபல நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் அவர்கள். சமீபத்தில் அனிமல்ல கலக்கிய ஒரு அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நடிப்பு அனிமல் அப்படின்னு வச்சுக்கோங்க, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதாவது நம்ம பப்ளு பிருத்திவிராஜ் அவர்கள் சென்னையில ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிசினஸின் பெயர் தான் பப்ளு டீ. பப்ளு டீ இல்லைங்க, சாரி, பபுள் டீ அப்படின்ற மாதிரி ஒரு டீ கடை நடத்திட்டு இருக்காரு. இந்த டீ கடை நடத்துறதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு வாட்டி ஒரு மலேசியாவுக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப அந்த மலேசியன் ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஒரு 200 பேர் அப்படியே கூட்டம் கூட்டமா நின்னுக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரா. என்னப்பா, ஏதாவது ஃபங்க்ஷனா இல்ல ஏதாவது கல்யாண கலாட்டாவா, என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் காரை ஓரமா நிறுத்தி உத்து கவனிச்சாதான் தெரியுதா, எல்லாம் டீ குடிச்சுக்கிறாங்களாம். என்னப்பா அது, 200 பேருக்கு மேல நின்று டீ குடிச்சுக்கிறாங்க, ஓசியில டீ குடுக்குறாங்களா அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா தான் தெரியுதா, எல்லாரும் ஓரமா நின்று பபுள் டீ அப்படின்ற ஒரு டீயை குடிச்சுக்கிறாங்களாம். அது என்னப்பா பபுள் டீ, நம்ம ஊர்ல இல்லாத டீயா, நம்ம ஊர்ல எவ்வளவு டீ நான் குடிச்சிருக்கிறேன், இது நான் பபுள் டீ அப்படின்னு கிட்ட போயிட்டு ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு டீ வாங்கி குடிச்சிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்தது. நான் கூட சமீபத்தில் மலேசியா டிராவல் பண்ணப்போ அந்த பபுள் டீயை டேஸ்ட் பண்ணேன். ஆனா நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பபுள் டீ கிடையாது, ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்குது. அது என்ன பபுள் டீ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சொம்பு நிறைய, நம்ம ஊர்ல கேப்பக்கூழ் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டீ ஒன்று கொடுப்பாங்க. அதாவது கோல்டு டீ அப்படின்னு சொல்லலாம். நான் குடிச்சது கோல்டு டீ. ஸோ இந்த கோல்டு டீக்கு அடியில பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பபுள்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூவியா இருக்கும். அந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரால நீங்க டீயும் நல்லா உறிஞ்சு குடிச்சிட்டு அந்த பபுள்ஸ் எல்லாம் கீழே போட்டு வச்சிருப்பாங்கல்ல கோலி குண்டு சைஸ்ல, அதையும் நீங்க உறிஞ்சு குடிக்கலாம். சூப்பரா இருக்கும். குடிச்ச உடனே அப்படியே முழுங்க கூடாது, நல்லா சூ பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்டா இருக்குங்க. அந்த டேஸ்ட் வந்து என்னால விவரிக்க முடியல. ஸோ இதுதான் பபுள் டீ. இந்த பபுள் டீயை பார்த்தோன்னா பபுளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருக்குது. என்னன்னா, மலேசியால இது ரொம்ப ஃபேமஸா இருக்குது, ஆனா சென்னையில நிறைய இடத்துல இல்ல இல்லையா, அதனால நம்மளே ஆரம்பிப்போமே அப்படின்ற மாதிரி சென்னையில ஒரு பபுள் டீ ரெஸ்டாரண்ட்டை ஒன்று ஓபன் பண்ணியிருக்கிறாரு. அதனோட பேர் தான் சா ரிபப்ளிக் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த பபுள் டீ வந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980வது வருஷம் தாய்வான்ல தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் அதுல போடுற அந்த சூவி டாபிகோ பால்ஸ் வந்து இவங்க வந்து ஃப்ரூட் மற்றும் மில்க் இது ரெண்டுமே கலந்து தான் செய்வாங்களாம். இந்த மாதிரியான பபுள் டீ வந்து மலேசியா மற்றும் சிங்கப்பூர்ல ரொம்ப ஃபேமஸ். நான் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் சிங்கப்பூர் மலேசியா போயிருந்த ஒரு ஆளா இருந்தா டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க நண்பர்களே. சோ இப்போ இரண்டாவதா சொல்ல போற இன்னொரு நடிகர், ஒரு ஸ்டண்ட் நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெசன் ரவி அவர்கள். பெசன் ரவி அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் பெசன் நகர்ல ஓபன் பண்ணியிருக்காரு. அந்த ரெஸ்டாரண்டின் பேர் தான் அட்ரியன் த கிரேட் வால் ஆஃப் சைனாவா, த கிரேட் வால், அவள் தான். ஸோ இந்த அட்ரியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் இந்த ரெஸ்டாரண்டோட ஷெஃப். அதாவது இவங்க ரெண்டு பேரோட இந்த ஆரம்பிச்ச கதை எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு நாள் வந்து நம்ம பெசன் ரவி அவர்கள் ஷெஃப் அட்ரியனை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்துருக்காராம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிய ஃப்ரெண்ட்ஸுங்க, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணோன்னே, தம்பி நீ என்னடா பண்ற, டே நீயா, அடரே நீங்களா அப்படின்ற மாதிரி மீட் பண்ணப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. நீ என்னப்பா பண்ற, நான் இன்னும் சினிமாவில் தான் குப்பை கொட்டுனுக்கிறேன், நீ என்ன பண்ற, நான் வந்து ஷெஃப் ஆயிட்டேன், அதுவும் கேமியல் ஐலாண்டில் வந்து நான் ஷெஃபாக இருக்கிறேன்ப்பா. அப்படியா, பெரிய விஷயமாச்சு, என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, சிக்கன் பகோடா, சிக்கன் டிக்கா, அந்த மாதிரி நிறைய கான்டினென்டல் டிஷ்ஷஸ், நிறைய வெரைட்டிலாம் சொல்லியிருக்காரு. உடனே பெசன் ரவிக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு, நீ ஏன் வந்து நாடு விட்டு நாடு போய் செஞ்சுட்டு இருக்கிற, வாய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பெசன் நகர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா விட்டுக்கிறாரு. உடனே இந்த ஐடியா நல்லா இருக்குது, வாங்க நம்ம செலிபிரிட்டி ஷெஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கடையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. உடனே பெசன் என்ன சொல்லியிருக்காரு, வேணாம் செலிபிரிட்டி ஷெஃப்லாம் நல்லா இல்ல, நீ தானே இந்த கடைக்கு மூலதனமே, உன்னை வச்சுதான் இந்த கடையை நடத்த போகுது, அதனால ஆட்ரியன்ஸ் த கிரேட் வால் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கடை பேர் ஆரம்பிச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துவோம் வா அப்படின்ற மாதிரி நடத்திருக்காங்க. நம்ம கோலிவுட்ல இருக்கிற முக்காவாசி செலிபிரிட்டி அங்க போய் சாப்பிட்றது உண்டு. இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்ன தெரியுமா, நீங்க நல்ல டோன்டு பாடி, 6 பேக்ஸ் ஆப்ஸ் கொண்டு வரணும், அதுக்கு நல்ல டயட்ரி ஒரு நான்வெஜ் ஃபுட்டு வேணும்னா தாராளமாக இங்கே போகலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு 6 பேக்ஸ் ஆப்ஸுக்காகவே
நல்ல உங்களுக்கு கேலரி கம்மியாகும், எண்ணெய் கம்மியா, ஒரு ஹெல்த்தியான நிறைய ஸ்பைசியான ஒரு அழகான சீ ஃபுட்ஸ்லாம் இங்கே கிடைக்குமா. அதனால தான் நம்ம கௌதம் கார்த்திக், விஷால், மகத் இவங்கெல்லாம் 6 பேக்ஸ் ரெடி பண்ணும்போது இங்கே தான் போய் நிறைய மீன் வகைகளும் கறி வகைகளும் சாப்பிடுவாங்களாம். இதையும் தாண்டி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சூர்யா, செல்வராகவன், சித்தார்த், பிரியா ஆனந்த் இவங்கெல்லாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆம்பா. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏல ஆட்ரியன் ஒர்க் பண்ணும்போது பில்கேட்ஸோட ஒய்ஃபு அவரோட யூஎஸ்ஏல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்ருக்காங்களாம். அந்த அளவுக்கு இவர் வந்து சமையலில் கை தேர்ந்தவர். கான்டினென்டல் டிஷ் எல்லாம் இவருக்கு கை வந்த கலன்றாங்க. சூர்யா அவர்களுக்கு வந்து இவரோட டிஷ்ஷஸ் எல்லாமே பிடிக்குமா. அதனால நீங்களும் பெசன்ட் நகர் போனீங்கன்னா இந்த ஆட்ரியன்ஸ் தி கிரேட் வால் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்ல போய் தாராளமா சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பகிருங்க. ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க, நல்லா இருக்கும்னு. நானும் ஒரு வாட்டி போய் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். இப்போ மூன்றாவதா நான் சொல்ல போறது நடிகர் ஆர்யா அவர்களோட பாரம்பரியமான பிசினஸ் ஆன த சீஷெல் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இது வந்து ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட ஃபேமிலி பிசினஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணா நகர்ல நான் போனதில்ல. மவுண்ட் ரோட்ல கிரீம்ஸ் ரோடு அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவரோட சீஷெல் ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கு. நானே பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு சில வாட்டி நான் போயிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ரொம்ப நல்லா இருக்கிறது என்னன்னா கிரில் மற்றும் தந்தூரி சிக்கன் தான். பிரியாணிலாம் வாயில வைக்க முடியாது. ஆனா இப்போ அண்ணா நகர்ல அவர் வந்து பிரம்மாண்டமா ஓப்பன் பண்ணி பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்ல பிரியாணியும் நல்லா இருக்கு, தந்தூரிலாம் வேற லெவலில் இருக்கு அப்படின்றாங்க. ஆனா நான் போய் டேஸ்ட் பண்ணதே இல்லை. பிகாஸ் ஐ ப்ரிஃபர் ஹோம் குக்டு ஃபுட்டு. பிகாஸ் என்னோட வீட்டில் செய்கிற ஃபுட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெஸ்டாரண்ட்லாம் எப்பயாவது வேற வழியே இல்லை நான் தான் போவேன். ஆனால் நான் பார்த்தீங்களா என்ன மாதிரி டாபிக் எடுத்து பேசினுக்கிறேன். ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லை நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் நடத்தி ஆர்யா அவர்கள் நல்ல கல்லா கட்டிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் சம்பாரிச்ச காசை எடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்ல போட்டு அதை 2 ஃப்ளோருக்கு ஆக்கி விட்டு பேங்கட் ஹால்லாம் உள்ள இருக்குதான். நீங்க கல்யாணம், பர்த்டே எல்லாம் நடத்திட்டு அப்படியே போய் இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு பில்லை ஏற்றி விடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் சக்சஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. ஆர்யா அவர்கள் வாழ்க்கை ஃபுல்லா சினிமா நடிக்கிறத விட்டாலுமே விடுவாரே தவிர இந்த பிசினஸ் மட்டும் மூட மாட்டாருப்பா. 4வது நடிகை சஞ்சனா சிங் அவர்கள். இவங்க வந்து சமீபத்துல இல்ல, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வடபழனியில சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்க. எம்மி ஓசா. என்னப்பா கேட்கறதுக்கு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குன்னா அப்படிலாம் யோசிக்க கூடாது. எம்மி இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிக்கும் போது பெரிய லெவலில் ஆரம்பிச்சாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஓப்பனிங் செரமனிக்கெல்லாம் வந்தாங்க. சோனியா அகர்வால், பாக்யராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஷெஃப் ஆட்ரியன், பெசன் ரவி இவங்கெல்லாம் வந்தாங்க. டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் இவங்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பெரிய லெவலில் ஓப்பன் பண்ணாங்க. நிறைய வித்தியாசமான டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் ஓடுதான் தெரியல. இருந்தாலும் கோடம்பாக்கத்தில் இருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட் ஏங்கரில் இது வரைக்கும் மாட்டினதே கிடையாது. ஆனால் இவங்க நடத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம கேள்விப்பட்டோம். இந்த பக்கம் போற ஆளா இருந்தா பாருங்க, நானும் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றேன். இன்னும் ஓடினுக்கு தான் மூட்டாங்களான்னு. 5வது ஒரு 2 நடிகர்களை சொல்லலாம். இவ்வளவு நேரம் சினிமா நடிகர்களை பத்தி சொன்னோம், சீரியல் நடிகர்களை பத்தி சொல்லலாமா? சீரியல் நடிகரான அருண்குமார் ராஜன் அப்படின்றவரு ஏகப்பட்ட சீரியல் அப்ப நடிச்சார்ல, சந்திரலேகா, ஆனந்தி, இந்த சீரியல் எல்லாம் பார்த்தேன். இப்ப என்ன பண்ணுகிறாருன்னு தெரியல, எந்த சீரியல் நடிச்சுன்னு தெரியல. இவருக்கு வந்து ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வம் அப்படின்றனால கொடைக்கானல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கான். இவரை மாதிரியே சர்வைவர் சீரிஸ் அப்படின்னு ஜி தமிழ்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டாங்கல்ல, ரியாலிட்டி ஷோ, பிக் பாஸுக்கு காம்படிஷனா. ஸோ அதுல வந்து அம்சத் கான் அப்படின்னு ஒரு நடிகர் நடிச்சார் இல்லைங்களா, நடிச்சாரா, பார்ட்டிசிபேட் பண்ணார்ல, அவரு கூட சேலத்துல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காராம். ஸோ நடிப்புல வருமானம் வருதோ இல்லையோ, இதுல வருமானம் வந்தா போதும்பா, இதுல வர காசை வச்சு நம்ம ஒரு படத்தை தயாரிப்போம் அப்படின்ற ஒரு ஐடியால ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனா நல்லா தான் போயிட்டு இருக்குது, குடும்பத்தை கவனிச்சா சரி. இப்ப 6வதா சொல்ல போறது நம்ம கருணாஸ் அவர்கள், ரெஸ்டாரண்ட்டுக்கே பேர் போன ஒரு நடிகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவர் ஒரு 4-5 படங்கள் நடிச்ச உடனே வந்த காசை வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணி நம்ம ஒரு உணவகத்தை ஆரம்பிச்சு நிறைய பேர் உணவு வழங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை அப்பவே கண்டுபிடிச்சவர் நம்ம கருணாஸ் தான். இந்த கான்செப்டுக்கு முக்கியமான காரணம் என்ன, கருணாஸுக்கு வர காசுல அவர் என்னென்னமோ பிசினஸ் பண்ணலாம், ஏன் ஹோட்டல் பிசினஸே பண்ணிட்டு இருக்காரு, இழுத்து 3 நாளும் மறுபடியும் ஹோட்டல் பிசினஸே பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல அவர் வளர்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அவங்க அப்பா வந்து அவங்க ஊர்ல ஒரு டீ ஷாப் வச்சிருந்தாராம். அந்த டீ ஷாப்போட சேர்த்து இட்லி, வடை, போண்டா இதெல்லாம் போட்டுன்னு இருப்பாராம். இவர் தான் கல்லால உட்காருவாராம். அதனால நம்ம அப்பா ஆரம்பிச்ச தொழில் நம்மளும் வந்து பெரிய ஆளான உடனே பெரிய லெவலில் இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு கருணாஸ் அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம். இதனாலதான் அவர் ஓரளவுக்கு காசு தேத்தனோடனே முதல்ல சாலிகிராமத்துல லொடுக்கு பாண்டி அப்படின்ற மாதிரி ஒரு மெஸ் ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த மெஸ்ஸை கூடிய விரைவில் க்ளோஸ் பண்ணிட்டாரு, நல்லா போயிட்டு இருக்கும் போதே. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி ஒரு டைரக்டர் நம்பி கொடுத்தாரு. அந்த டைரக்டர் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கும் போது அந்த கடை வந்து ஒரு வாடகை கடை தான். அப்ப அந்த ஓனர் என்ன பண்ணிருக்கான், கல்லால நல்லா காசு கொடுத்துது, ரெண்டை ஏத்துவோம், எல்லாத்தையும் ஏத்துவோன்னு ஏதோ ஒரு சலசலப்பு உண்டாயிருது இவங்களுக்குள்ள. இதன் காரணமாக அந்த ரெஸ்டாரண்ட்டை ஊத்தி மூடியாச்சு. இதுக்கப்புறம் 2வதா ஒரு தொடங்கின இன்னொரு ரெஸ்டாரண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் சாரதி அப்படின்ற ஒரு பேர்ல ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஆரம்பிச்சது. அதுவும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இடத்துல இவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ வந்து ஆளுங்கட்சி இருக்கும்போது இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட் நடத்தினாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாறினப்போ இவரோட ரெஸ்டாரண்ட்டையும் சேர்த்து மூட்டாங்க. 3வதா மறுபடியும் அந்த கொரோனா காலகட்டத்தில் திண்டுக்கல்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாரு. அது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சாரதி இல்ல, ஹோட்டல் தான். ஸோ இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
கொரோனா லாக்டவுன்லாம் வந்தோடனே மொத்தமா மூடியாச்சு. அதனால இவரோட இந்த ரெஸ்டாரண்ட் கான்செப்டே மூடியாச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ மலேசியால ஒரு சூப்பரான ஒரு செட்டிநாடு ஃபுட்டு கொண்டு ஒரு ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கிறாராம். இந்த ஐடியா கூடிய சீக்கிரம் விரைவில் தொடங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கருணாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால என்னோட ஹோட்டல் பிசினஸுக்கு எண்டு கார்டே கிடையாது அப்படின்ற மாதிரி கான்பிடென்ட்டோட இருக்காருப்பா கருணாஸ் அவர்கள். ஸோ இப்போ அடுத்ததாக 7வதா சொல்ல போற இன்னொரு நடிகர், பிசினஸுக்கே பேர் போன நடிகர், நடிப்பு வருதோ இல்லையோ பிசினஸ் மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுல சக்சஸ் ஆனான்னு தெரியல, ஆனா டசன் கணக்கில் பிசினஸ் பண்ணிக்கிறாரு. அவரோட பேர் தான் நடிகர் விக்னேஷ் அவர்கள். விக்னேஷ் தான்ப்பா, விக்னேஷ் சிவன் கிடையாது. அவர் ஒரே ஒரு ஆளை வச்சு பிசினஸ் பண்ணுகிறாரு. இவர் நிறைய பிசினஸ் பண்ணுகிறாரு. அதாவது விக்னேஷ் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஊர்ல பீடா கடை, ட்ரெஸ் கடை, லாட்டரி கடை அப்படின்ற மாதிரி நிறைய பிசினஸ் பண்ணிக்கிறாரு. சினிமாவில் நடிக்க வந்தோடனே சினிமால ஆர்வம் காட்டுறாரோ இல்லையோ மறுபடியும் பிசினஸ்லயே ஆர்வம் காட்டினாரு. கிரீன் ட்ரெண்ட்ஸோட பிரான்சைசி எடுத்து நம்ம கோடம்பாக்கத்தில் நடத்தின்னு இருந்தாரு. நானே போய் 2 வாட்டி முடி வெட்டிக்கிறேன். இது மட்டும் இல்லாம புதுப்பேட்டையில இந்த கார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த ஒரு கடை நடத்திட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாம லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் இப்படின்னு போயிட்டு இருந்தவரு சமீபத்துல சேலம் RR பிரியாணியோட பிரான்சைசியை எடுத்து ஈகார்டு தாங்கல்ல ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காராம். இன்னி வரைக்கும் அந்த ஈகார்டு தாங்கல்ல சேலம் RR பிரியாணி நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா எப்பேற்பட்ட பிரியாணி செஞ்சாலும் நம்ம ஆளுங்க சாப்பிடுவாங்க. கெட்டு போனது, கெட்டு போகாது, நல்லா இருக்குதா, காரம் கம்மியா, அதெல்லாம் கிடையாது. பிரியாணின்னு எழுதி போட்டா நம்ம ஆளுங்க போய் கூட்டம் சேர்ந்துருவாங்க. அதனால இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்ட விக்னேஷ் அவர்கள் இப்போ இந்த பிரியாணி கடையை நல்லா சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு. இதே மாதிரி 8வதா நம்ம சூரிய அவர்களை பத்தி நல்லாவே தெரியும். அம்மன் மற்றும் ஐயன் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டை மதுரையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அவங்களோட ஃபேமிலி தொழிலான டீ கடை தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் சினிமாவில் போய் நிறைய கோடிகள் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ரெஸ்டாரண்டா மாத்திட்டாரு. அம்மன் மற்றும் ஐயன் இது ரெண்டுத்துலயும் வந்து வெஜிடேரியனும் இருக்கு, நான் வெஜிடேரியனும் இருக்கு. சமீபத்தில் மதுரையில் போனப்போ நான் கூட இங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. வேலை தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த கடையை வந்து ஆரம்பிச்சு வச்சது இல்ல, திறந்து வச்சது சிவகார்த்திகேயன் அவர்கள். இப்போ அங்க கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல கூட ஏதோ ஒரு கேண்டீன் ஒன்று திறந்திருக்காராம். சோ வாழ்க வளமுடன் சூரிய அவர்களே. இப்போ 9வதா இயக்குனர் அமீர் அவர்கள் சமீபத்தில் ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ணியிருக்காருங்க. இது எவ்வளவு பேருக்கு தெரியும்? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதாவது அமீர் அவர்கள் இதுக்கு முன்னாடியே ஜாஃபர் சாதிக் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறியா? எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றீங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து 4 AM காஃபி ஷாப் அப்படின்ற ஒரு காஃபி ஷாப் வந்து ஆரம்பிச்சாங்க சென்னையில. அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. ஏன்னா வெற்றிமாறன் மாதிரி பல பேர் வந்து, அப்புறம் கரூர் பழனி அப்பா, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த 4 AM காஃபி ஷாப்பை ஜாஃபர் சாதிக்கோட சேர்ந்து ஓபன் பண்ணாங்க. ஏன்னா ஜாஃபர் சாதிக் தான் இந்த 4 AMல அமீர் அவர்களோட பார்ட்னர், தொழில் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை முடிச்ச கையோட இதுக்கு அடுத்ததா 2வதா ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிச்சாரு. த லா கஃபே அப்படின்ற மாதிரி பேர்ல மட்டும்தான், கடை பேர்ல மட்டும்தான் லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணுது. சோ அதுவும் கூட்டாளி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் அவர்கள் தான். சோ இந்த மாதிரி கூட்டணி போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு படம் எடுத்தா அமீர் அவர்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சம்பந்தமே இல்லாம பேட்டி குத்துனுகிறாரு. சோ இந்த காஃபி ஷாப் விஷயத்துக்கு வரும். இது ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. இப்ப சக்சஸ்ஃபுல்லா போதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. 10வதா நடிகை சிம்ரன் அவர்களும் கோட்கா அப்படின்ற மாதிரி ஈசிஆர்ல நீலாங்கரை பக்கத்துல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கம் பார் நடத்திட்டு இருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க போய் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கல்லால சிம்ரனே உட்காந்துருப்பாங்களாம். அவங்கள பாக்குற வாய்ப்பும் செல்ஃபி எடுக்கிற வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா செல்ஃபி கலாச்சாரம் பயங்கரமா பெருசா வைரலா போன உடனே ரெஸ்டாரண்டே மூட்டாங்க. சோ நண்பர்களே, இவங்க மட்டும் தான் ரெஸ்டாரண்ட் தொழில கலகட்டி வேலை பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் தொடர்ந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் பண்ணி பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம பேசுவோம். நம்ம சேனல்ல சொல்ற எல்லா வீடியோவும் நீங்க பாருங்க. ஏன்னா அதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நடுவில் போட்டு உடைத்து இருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.